ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் பார்த்தா வந்துட்டு நம்ம அதிகமாக எதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தா வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் கிரிப்டோ, அதுக்கப்புறம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒன்றா படிப்படியாக போகலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. அது என்னென்ன டைப்ஸ்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்குது, அது எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு பேசியாச்சு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னு பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட்டு, அப்புறம் இந்த மாதிரி என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். பட் இது என்ன அப்படிங்கிறதோட பேசிக்லேருந்து நம்ம ஓரளவுக்கு விஷயங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஃபுல்லாக என்டையராக சொன்னால் இது நீங்கள் ஒரு மாதிரி படம் பார்க்குற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்துருவோம் இந்த வீடியோவில். அண்ட் திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிஸ்னஸ் இருக்குது என்கிட்ட. அந்த பிஸ்னஸ் வந்து அதோட மதிப்பு, என் பிஸ்னஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா வந்து ஒரு 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஓவர் நைட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 100 கோடிக்கு நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே என் பிஸ்னஸ் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த வந்து அடுத்த லெவலுக்கு நான் கொண்டு போகணுன்னு பார்க்குறேன். அப்போ என் கையில் வந்து அவ்வளோ அடுத்த லெவல் கொண்டு போகணும். ஆப்வியஸாக நம்ம கேபிட்டல் நிறைய காசு முதலீடு போடணும். அப்போ தான் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஸோ நான் முதலீடு போடணுன்னா எனக்கு வந்து 3 விதமான வழி இருக்குது. அதாவது காசு எடுத்துகிட்டு உள்ளே வரதுக்கு, என் பிஸ்னஸில் போகிறதுக்கு. ஒரு விஷயம், முதல்ல என்கிட்டே காசு தான் நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸை வச்சு நம்ம போடலாம். ஏன்னா பல பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது முதல் விதம். ரெண்டாவது இது வந்து பேங்க்கு கிட்ட லோன் வாங்குறது. ஸோ லோன் வாங்குறது ஒரு பக்கம். மூணாவது விஷயம் வந்து ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போனால், அதாவது என்னோட கம்பெனி வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணேன்னா, ஸோ இந்த மாதிரி நம்மள நிறைய பேர் இருப்பாங்களா, அவங்களாம் வந்து என்னோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கும்பொழுது எனக்கு பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுவேன். என் பிஸ்னஸ் டெவலப் ஆக அவங்க என்கிட்ட ஷேர்ஸ் வாங்கினவங்களோட இதுவும் வந்து காசு டெவலப் ஆகும். இதுதான் பேசிக்கான ஒரு ஐடியாலஜி. ஓகேவா? சரி, இப்போது நான் எங்கள் எல்லா கம்பெனியும் வந்து நம்ம உள்ளே போய் வச்சிட முடியுமா? இப்போ என்கிட்ட ஒரு சின்ன கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். அதோட மதிப்பு வந்து ஒரு கோடி வச்சுப்போமே என்னோட பிஸ்னஸ். நான் கூட உள்ளே போகலாமா அப்படின்னா வந்து அப்படிலாம் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட் எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தா வந்து செபிங்கிற ஒரு போர்டு இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போர்டு, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து இதை ஃபுல்லாக வந்து நிர்வகிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து நோட்டு கரன்சிலாம் பார்த்தா வந்து ரிசர்வ் பேங்க் தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே. இந்த கரன்சி எல்லாமே ரிசர்வ் பேங்க்கு கீழே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஃபுல்லாக நம்ம இந்த செபிங்கிற அந்த போர்டுக்கு கீழே தான் வருது. அவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் இந்த இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாக ஆக்டிவ் ஆகும். ஸோ நம்மளோட கம்பெனி உள்ளே கொண்டு போய் நம்ம லிஸ்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து இந்த செபி வந்து சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம செக்லிஸ்ட் மாதிரி டக்குன்னு எல்லாமே ஓகேனா மட்டும் அவங்களோட அப்ரூவலோட நம்மளோட கம்பெனி இங்கே லான்ச் பண்ணலாம். இதுதான் விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தா வந்துட்டு இப்போ வந்து அதை நான் சொன்ன மாதிரி, நம்ம எக்ஸாம்பிளில் எனக்கு ஒரு 100 கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது. ஸோ நான் வந்து செபி கிட்ட வந்து போகிறேன். இந்த மாதிரி நான் என்னோட வந்து பிஸ்னஸ் வந்து நான் இதில் லான்ச் பண்ணணுன்னு பார்க்குறேன் அப்படின்னு லிஸ்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். அவங்கள இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஸோ என்னோட 100 கோடி நான் அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே போட முடியாது. எப்படின்னா அப்படியே வரவங்க வந்து அப்படியே 100 கோடி வாங்க போகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 100 கோடியை பிரித்து போடுவோம். ஸோ 100 கோடி ரூபாவை வந்து நான் வந்து ஒரு கோடி ஷேர்ஸாக பிரிச்சுப்பேன். ஸோ அதாவது ஒரு ஷேருங்கிறது வந்து 100 ரூபாங்கிற மதிப்பு. ஸோ ஒரு ஷேர் 100 ரூபானா அப்போ 1 கோடி ஷேர் வந்து எனக்கு 100 கோடி ரூபாய்க்கு வந்து என்னோட மதிப்பு வந்துடும். ஸோ என்னோட ஒரு 100 கோடியை நான் எப்படி பண்ணுவேன்னா 1 கோடி ஷேர்ஸாக பிரிச்சுப்பேன். ஸோ உள்ளே வரவங்க 100 ரூபா தானே. ஸோ உள்ளே வரவங்க என்ன பண்ணுவாங்க, என்னோட கம்பெனியோட பேக்ரவுண்ட், அதாவது நான் லிஸ்ட் பண்ணிட்டேன். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மக்கள் நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வாங்க வருவாங்க. வரவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கள் கம்பெனியோடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்ப்பாங்க. இந்த கம்பெனி எப்படி நடந்திருக்கு, இந்த கம்பெனி நல்லா ரெவென்யூ பண்ணியிருக்கா, நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா, இல்லை எந்தெந்த இடங்களில் எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படி உள்ள நடந்துக்கிட்டாங்க, இப்போ இந்த கோவிட் டைம்லாம் வந்து நல்லபடியாக வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு அவங்களுக்கு என் கம்பெனியோட மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அவங்களால முடிஞ்ச ஷேர்ஸ் வந்து இப்போ ஒரு ஷேர் தான் ஒருத்தர் வாங்க முடியும்னா 100 ரூபாய்க்கு வாங்குவாங்க. இல்லை ஒரு 10 ஷேர் வாங்க முடியும், இல்லை ஒரு 1000 ஷேர் வாங்க முடியும்னா வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா மக்கள் வந்து என்னோட ஷேர்ஸ் வாங்குவாங்க. எனக்கு தேவையான அந்த 100 கோடி கேபிட்டல் வந்து எனக்கு கிடச்சிரும். அப்படி நான் க்ரோ பண்ணும்பொழுது என்னோட 100 கோடி மதிப்பு வந்து 100 கோடியாக இருக்கிறது அப்படியே என்னோட பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ அது ஒரு 10 கோடியோ இல்லை 50 கோடியோ ஏதோ சம்திங் வந்துட்டு இருக்கலாம். அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து என்கிட்ட ஷேர்ஸ் வாங்கினாங்களே அவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து
இது ஷேர் பண்ணப்படும். ஸோ அதனால தான் அது என்னோட ப்ராஃபிட் இல்லை என்னோட லாஸ், நான் ரெண்டுமே தான் சொல்ல முடியும். ப்ராஃபிட்டும் ஷேர் இந்த வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் இது வந்து ஷேர் மார்க்கெட். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டிசிஎஸ் கம்பெனி பார்க்குறோன்னு வைங்களேன், டிசிஎஸ் கம்பெனியோ இல்லை விப்ரோ ஏதோ வாட்எவர் ரிலையன்ஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களும் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனியில் போய் நம்ம வந்து ஆப்வியஸாக நம்ம ஒரு அபிப்பிராயத்தில் தான் அந்த கம்பெனி வந்து நம்ம நம்புகிறோம். அதோட ஹிஸ்ட்ரியாக ஓகே இது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருக்க போது நம்ம நம்பி அந்த ஷேர்ஸை நம்ம வாங்குவோம். அந்த கம்பெனி வளர நம்ம ஷேரோட ப்ரைஸும் வளரல. ஸோ இதுதான் சிம்பிள் லாஜிக். சரி, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த கட்டம் வந்துட்டு இது எப்படி வாங்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ஒரு கம்பெனி பிடிச்சிருக்குப்பா, இந்த கம்பெனியில் வந்து நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த எம்டி ஷேர்ஸ் ஆகணும். முன்னாடி காலத்தில் அதாவது 1992 அந்த ரேஞ்சிலலாம் பார்க்கும்போது வந்து எல்லாரும் போய் ஃபிசிக்கலாக ஷேர்ஸை வாங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ஆன்லைன்லாம் பார்க்குறோம்ல, அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லலாம், நிறைய ஆட் வரும் நம்ம யூடியூப்பில். முன்னாடி அப்படி கிடையாது. நம்ம ஃபிசிக்கலாக ஒரு பெரிய சந்தை மார்க்கெட் மாதிரி, இப்போ நம்ம கோயம்பேடு காய்கறி சந்தை மாதிரி பெரிய ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த ஏரியாவில் போய் ஃபிசிக்கலாக ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருவாங்க. ஃபிசிக்கலாக போய் அது 1 கோடி ஷேர் இருக்கலாம், அந்த மாதிரி ஷேர்ஸை வச்சு அவங்க மேனுவலாக வாங்கிப்பாங்க. அதோட டிமாண்ட் சப்ளை பொறுத்து வந்து அதோட ஏற்றையாக இருக்கவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறோம்னா தக்காளி விலை வந்து இப்போ ஒரு 100 கிலோ ஒருத்தர்கிட்ட 100 கிலோ இருக்குது அப்படின்னா ஒரு தக்காளி 1 கிலோ வந்து 10 ரூபா விற்கிறாருன்னா அதோட குறைஞ்சி கடைசியாக அவர்கிட்ட ஒரு 10 கிலோ தக்காளி தான் இருக்குன்னா அதே 10 ரூபாய்க்கு ஒரு விற்க மாட்டார். இன்னும் கம்மியாக இருக்குதுன்னா டிமாண்ட் அதிகமாகிடுச்சுல, நிறைய மக்கள் வாங்க வராங்க. ஆனால் தக்காளி 10 கிலோ தான் இருக்குன்னா அந்த 10 ரூபாய்க்கு பதில் ஒரு 12 ரூபா 15 ரூபா அப்படிங்கிற இருப்பாங்க. ஸோ இதுதான் டிமாண்ட் சப்ளை. இந்த டிமாண்ட் சப்ளை வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை போயிட்டு இருக்கு. ஸோ அந்த காலத்தில் ஃபிசிக்கலாக வாங்குவோம். அதுக்கப்புறம் இந்த காலம் வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர எல்லாருமே வந்து ஆன்லைனுக்கு மாறிட்டாங்க. ஸோ ஆன்லைன்லேயே பரிவர்த்தனை பண்ண உட்காந்து வழி ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே வந்து உங்களோட ஷேர்ஸை வாங்கிக்க முடியும். ஒரு கம்பெனியோட எத்தனை ஷேர்ஸ் வேணாலும் வாங்கிக்க முடியும், மறுபடியும் எத்தனை ஷேர்ஸ் வேணாலும் உங்களுக்கு எப்போ வேணாலும் விற்றுக்க முடியும். ஸோ இப்படி தான் எனக்கு வந்து டேரெக்டாக ஷேர்ஸில் இன்வால்வ் பண்ண எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி எனக்கு பெரிய ஐடியா இல்லை. எனக்கு வந்து என் லைஃப்லேயே கொஞ்சம் நிறைய பிஸியாக இருக்கேன். ஸோ எனக்கு இதை பற்றி தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ETF இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டு அவங்களாம் ETF அதெல்லாம் என்னென்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோ ஆகும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன உங்களுக்கு தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி மேபி நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னால் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், என்னோட காசு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10,000 ரூபா போகிறோம் நீங்களா, அந்த 10,000 ரூபா நான் டேரெக்டாக எந்த கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட 10,000 ரூபா கொடுத்துரும். அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வாங்க நமக்கு பதிலாக அந்த 10,000 ரூபா ஒரு நல்ல கம்பெனிஸில் போட்டு அதில் வர நமக்கு வரும்ல, அதில் லாபம் வரும்ல ஃபியூச்சரில், அந்த லாபத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன கமிஷன் எடுத்துகிட்டு மீதி காசை நம்ம கொடுத்துருவாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆமாம், அப்படின்னா நீ சொல்கிறபடி பார்த்தா வந்துட்டு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து அடுத்தடுத்து பிஸ்னஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்களா ஃபியூச்சரில், ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அப்படின்னா? ஏன்னா ஆப்வியஸாக நமக்கே தெரியும், இப்போ முன்னாடி இந்த மாதிரில இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், நிறைய வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவு க்ரோ ஆகிட்டு எப்படி பிஸ்னஸ் ஆப்வியஸாக அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மெட் பண்ணும்போது உள்ளே வராங்க. அண்ட் நம்மளோட இதில் பார்த்தா, நம்மளோட இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஒரு 1500 2000 ஸ்டாக்ஸ் இருக்கும். அதாவது 2000 கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? அதாவது டிசிஎஸ் ஸ்டாக்கு இல்லை டிசிஎஸ் கம்பெனி எல்லாமே ஒன்று தான். ஸோ அவங்க வந்து பிரித்து கொடுக்குறது தான் வந்து ஷேர்ஸ். அதை நான் சொல்லலை, அந்த 100 கோடி வேணும்னா அதை பிரித்து ஷேர்ஸ், ஸ்டாக்னா இதுதான், ஷேர்ஸ்னா இதுதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பல கம்பெனிஸ், பலாயிரம் கம்பெனிங்க வந்து நம்ம வந்து இதில் இருக்குது. அதை வந்து NSE BSE அந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பிரிப்பாங்க. நம்ம அவ்வளோ டீப்பாக போகணும் இப்போ ஒரே வீடியோவில். பட் அதான் உள்ள வந்து இத்தனை கம்பெனிஸ் இருக்கும். ஆனால் அந்த கம்பெனிஸ் வந்து எப்படின்னா மேஜராக மூணாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா முதல்ல விஷயம் எப்படின்னா வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல், அதாவது லார்ஜ் கேப் கம்பெனிஸ் சொல்லுவாங்க, அதாவது லார்ஜ் கேபிட்டல் கம்பெனிஸ். அதாவது எப்படின்னா இந்த 2000 கம்பெனிக்கிட்ட நம்ம இருக்கோம்னு சொல்கிறோம்ல, கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு டாப் என்ன மாதிரி எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்னென்னா அவங்களோட சொத்து மதிப்பு. அதாவது 20,000 கோடிக்கு 20,000 கோடி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு உள்ள கம்பெனிங்களை வந்து லார்ஜ் கேப் அப்படிங்கிற மாதிரி பிரித்து வச்சுக்கிறாங்க. மிடில் கேப் அப்படின்னா அதாவது மிட் கேப்னுவாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இந்த 20,000லேருந்து 5,000 கோடிக்கு உள்ளே இருக்கிற இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியதை வந்து மிட் கேப்ன்றாங்க. இந்த 5,000 கோடிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் கேப் அப்படின்றாங்க. ஸோ இந்த ரொம்ப ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் வயசாகிட்டவங்க, இப்போ ஒரு 50-60 வயசு ஆகிடுச்சு, எனக்கு இப்போ தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரியுது, நான் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன கம்பெனி. அது வந்து அதோட உங்களோட ரிலையபிலிட்டி எப்படின்னு தெரியாது. அது இப்போ சின்னதாக ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடும். இந்த ரொம்ப லார்ஜ் கேப்னு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எந்த மாதிரி கம்பெனிஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம இந்த ரிலையன்ஸ், HDFC பேங்க், HDFC, அதுக்கப்புறம் இந்த TCS, விப்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் வந்து இந்த டாப் 10ங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 2 வருஷம் 1 வருஷத்தில் விலைங்கெல்லாம் கம்மியானாலுமே நமக்கு 100% தெரியும் இதோட விலைங்கெல்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் ஏறிடும்ட்டு. ஏன்னா இதெல்லாம் வந்து பல வருஷங்களாக வந்து ப்ரூவ் பண்ண கம்பெனிஸ், தானே ப்ரூவ் பண்ண கம்பெனிஸ். நாங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுப்போங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து
பெரிய வயசில் இப்போ ஒரு 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து நான் ஒரு மிட் ஏஜில் இருக்கேன், ஒரு 30 to 50 ரேஞ்சுக்குள்ளே இருக்கேன்னா இவங்களாம் ஒரு மிட் கேப்பில் பண்ணுறது பெட்டர். இப்போ நான் வந்து 30க்குள்ளே இருக்கேன், இல்லை 35-40க்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னா வந்து இவங்களாம் ஸ்மால் கேப். ஏன்னா ஸ்மால் கேப்னா 5000 கோடிக்குள்ளே இருக்காங்களே, இவங்களாம் தான் வந்து அடுத்து 20,000 அந்த இடத்த நோக்கி போவாங்க. பட் நீங்கள் பெரிய கம்பெனியில் ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இன்னுமே பெரிய கம்பெனியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் சின்ன கம்பெனிங்க பெரிய கம்பெனியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இங்கே வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம், இங்கே ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்பாங்க. இதில் எதில் நீங்கள் பண்ணணுங்கிறதுல நீங்கள் முடிவு பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எனக்கு 3த்துலையும் பண்ண எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா வந்து 3த்தையும் பண்ண மாதிரி ஹைப்ரிட்லாம் கூட இருக்குது, இதெல்லாம் எனக்கு டேரெக்டாக பண்ண முடியலன்னா ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் கூட போய் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் இதே மாதிரி தான் லார்ஜ் கேப்பில் போடுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும், மிட் கேப் ஸ்மால் கேப் எதில் போடுற இல்லை 3த்துலேயும் நான் சேர்ந்த மாதிரி ஹைப்ரிட்டில் போடுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே இருக்கும். 3த்தில் அவங்க ஆவரேஜாக போடும்போது நம்ம வந்து ரிஸ்க்கும் வந்து ஆவரேஜாகவே இருக்கும், ரிட்டர்ன்ஸும் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிட்டிகேட் பண்ணிக்க முடியும் நம்மளோட ரிஸ்க் அண்ட் ஆவரேஜஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ இதான் வந்து பேசிக் லெவலில் ஸ்டாக் மார்க்கெட்டு. உங்களுக்கு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்னா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிக் லெவல் மேபி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பர்டிகுலராக என்னென்ன விஷயம் மேபி உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும், பட் இந்த கான்செப்ட் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா ஏதாச்சும் தெரியாது அப்படின்னா மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி அந்த டாபிக் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடலாம். ஸோ அட்லாஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டில் தென் உங்களை சுற்றி இருக்கவங்க பார்த்துக்கோங்க. Prak World.